guys, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்ச பிஜிஎம் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த பிஜிஎம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த பீட் மார்க் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம இன்புட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம என்ன சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எப்பயும் போல் நம்ம இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ஃபிலிம் மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணிட்டு இப்போ பின் ஆப்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி பாதி ஸ்பேஸ் கிடச்சி அப்படின்னா செய்யணும்னா 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கும் அதே மாதிரி கிளிக் பண்ணி அந்த சார் மாதிரி போட்டதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்து பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அடுத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. வரிசையாக பண்ணுவோம். இமேஜ் ஆட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக இருக்கிறத காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதை அப்படி இங்கே இந்த நம்ம ஆட் பண்ணதை கிளிக் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு அதை இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை கிளிக் அப்படியே 3 ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நம்ம இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா மீடியா ஃபைல் போய்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் நிறைய இமேஜ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோடனே அதே மாதிரி அடுத்த இமேஜ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்ச ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு இந்த மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மார்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு பிட் மார்க் போகும். அதை அந்த பக்கமாக கட் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் மார்க் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணோடனே டபுள் மார்க் இருக்கிறது அப்படியே மேலே பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை காப்பி பண்ணிக்கிறோம். 4.23 பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிக்கிட்டு இப்போ ஆட் பண்ண இமேஜெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு எப்பவும் போல் நம்ம அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ண மாதிரி இங்கே ஆட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதே ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வரிசையாக போனால் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறத அதை அப்படியே இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண இமேஜுக்கெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து எப்பயும் போல் இந்த 2 இமேஜுக்குமே கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அதேமாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அந்த 2 இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 25-23 இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலே முகம் க்ரீன் கலர் இருந்தால் ஒயிட் கலரில் எனேபிள் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு எஃபெக்ட் 2 மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திஸ் ஆல். ஒன்று பார்த்துக்கோங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தால் இந்த மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எவ்வளோதான் நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரிவியூவில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சாங் வேணும் பிஜிஎம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.